அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டாப் ஐஏஎஸ் அகாடமி. சரியா, நம்ம டாப் சூப்பர் மேக்ஸ் சேனல்ல வந்து ரயில்வேக்கான வீடியோஸ் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். சரியா, இன்னைக்கான வீடியோஸ் என்னன்னு பார்த்தோம்னா நம்பர் சிஸ்டத்துல லாஸ்ட் டைப். சரியா, என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன்றாம் இலக்கம் கண்டுபிடிக்கிறது, அதுக்கப்புறம் பூஜ்ஜியங்களின் எண்ணிக்கை கண்டுபிடிக்கிறது. சரியா, இந்த ரெண்டு தான் பார்க்க போறோம். சரியா, பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஒன்றாம் இலக்கத்தின் மதிப்பு காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஒன்றாம் இலக்கத்தின் மதிப்பு காண்கனா நம்மளுக்கு நம்பர் பெருசா இருக்கும். சரியா, அதுல இருந்து ஒன்றாம் இலக்கத்தின் மதிப்பு என்ன அப்படின்னு பார்க்கணும். சரியா, இப்போ அந்த மெத்தட் தெரியாம செஞ்சோம் அப்படின்னா அது பார்க்கறதுக்கு பெரிய சம்மா இருக்கும். இதே இது மெத்தட் தெரிஞ்சு செஞ்சோம் அப்படின்னா சிம்பிளான சம்மா இருக்கும். சரியா, இதுக்கு வந்து சுழற்சி எண் அப்படின்னு இருக்கும், ரிப்பீட்டட் வேல்யூ அப்படின்னு இருக்கும். அதாவது என்ன அப்படின்னா ரெண்டுலயுமே 4 இருக்கா, 4ஓட சுழற்சி எண் என்ன அப்படின்னா 4^1 = 4. அதே இது 4^2 அப்படின்னா 6. சரியா, 6. அதே மாதிரி 4^3ங்கும் போது 6 × 4 64 24, சாரி 16. அதுக்கப்புறம் 16 64, அதே தான் வரும். 64 திரும்படி 6. சரியா, 216, 6 4 6 4 திரும்ப வரும். அப்ப 4ஓட சுழற்சி எண் என்ன அப்படின்னா 2. சரியா, 2 கொடுத்திருக்க நம்பர். சரியா, கொடுத்திருக்க அடுக்கு இருக்கலாம், அதை வந்து 2ஆல டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணிட்டு 0 வந்துச்சுன்னா ஒன்றாம் இலக்கம் 6, 1 வந்துச்சுன்னா ஒன்றாம் இலக்கம் 4. சரியா, அதாவது 0 வந்துச்சுன்னா மீதி 0 வந்துச்சுன்னா ஒன்றாம் இலக்கம் 6, 1 வந்துச்சுன்னா ஒன்றாம் இலக்கம் 4. சரியா, அவ்வளவுதான்பா. சரியா, இது அப்படியே மெத்தட்ல யூஸ் பண்ணீங்கன்னா அதான் ஆன்சர். நம்மள என்ன சொல்லியிருக்காங்க, 264 பவர் 102 பிளஸ் 264 பவர் 103 இதோட ஒன்றாம் இலக்கம் என்னன்னு கேட்டிருக்காங்க. சரியா, இப்ப 4. சரியா, 4ன்னு எடுத்துட்டோம்னா 4^102 இதான ஒன்றாம் இலக்கம். அதே மாதிரி இங்க பிளஸ் 4^103 இதான் ஒன்றாம் இலக்கம். சரியா, இப்போ கொடுத்திருக்க வேல்யூ இதை 2ஆல டிவைட் பண்ணுங்க. ஏன் அப்படின்னா சுழற்சி எண் 2. சரியா, சுழற்சி எண் 2. இதே மாதிரி 2 3 7 இதுக்கெல்லாம் சுழற்சி எண் 4ன்னு வரும். ஸோ 4ஆல டிவைட் பண்ணணும். சரியா, ஓகே, 2ஆல டிவைட் பண்றோமா? 2ஆல டிவைட் பண்ணோம், டிவைட் ஆயிரும், மீதி 0 இருக்கும். அப்ப 0 வந்துச்சுன்னா ஒன்றாம் இலக்கம் என்ன 6ன்னு சொன்னா, அதே மாதிரி இங்க 2ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னா 1 மீதி வரும். 1 வந்துச்சுன்னா ஒன்றாம் இலக்கம் 4. சரியா, அப்ப 6 + 4 = 10ன்னு வருமா? அப்ப ஒன்றாம் இலக்கம் எத்தனை? 0. ஆன்சர் 0. ஓகே தானப்பா? சரியா, சுழற்சி எண்ணை வச்சு டிவைட் பண்ணணும். அந்த ஒன்றாம் இலக்கத்துல என்ன வந்திருக்கோ அதோட சுழற்சி எண் சரியா வச்சு. இப்ப 4ங்கிறதுனால 2. சரியா, 4ங்கிறதுனால 2. இதே 5னா 1 தான் இருக்கும். சரியா, அதே மாதிரி 2 3 7 அப்படிங்கும் போது என்னது 4. சரியா, அதே மாதிரி 6 அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கும் 1 தான். சரியா, 6ங்கிறதுக்கும் 1 தான். இந்த மாதிரி வரும். சரியா, இந்த மாதிரி வரும், அதை பொறுத்து டிவைட் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து இதே மாதிரி ஒரு சம். ஓகே, இப்போ 3 என்ன இருக்கு? சரியா, 3 என்ன இருக்கு? இப்போ பாருங்க எல்லாமே 3 63 63 63ன்னு இருக்கு. இப்போ இதோட சுழற்சி எண் 3ஓட சுழற்சி எண் அப்படின்னு பார்த்தோம்னா 3^1 வந்து 3, 3^2 9, 3^3 27. அப்போ ஒன்றாம் இலக்கம் 7. 3^4 81. சரியா, அப்போ சுழற்சி எண் வந்து 4 இருக்கு. இப்போ 1 × 3னா மறுபடியும் 3 தான் வரும். சரி, அப்ப 4ன்னு இருக்கா, அப்ப கொடுத்திருக்க வேல்யூவை 4ஆல டிவைட் பண்ணணும். அதாவது அடுக்க 4ஆல டிவைட் பண்ணணும். சரியா, டிவைட் பண்ணிட்டு 0 வந்துச்சுன்னா 1, 1 வந்துச்சுன்னா 3, 2 வந்துச்சுன்னா 9, 3 வந்துச்சுன்னா 7. சரியா, அவ்வளவுதான். பாருங்க, இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, 263 பவர் 149 பிளஸ் 263 பவர் 150 பிளஸ் 263 பவர் 151 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா, அப்போ அப்படி டிவைட் பண்ணிடலாமா? 149 ÷ 4. சரியா, அடுத்து 150 ÷ 4, அடுத்து 151 ÷ 4 அப்படின்னு வரும். சரி, அப்ப டிவைட் பண்ணுங்க. 1 நாள் 4, 3 12, மீதி 7 28, மீதி 1ங்கும் போது நம்மளுக்கு என்னது ஒன்றாம் இலக்கம் 3 பிளஸ். சரியா, அதே மாதிரி இங்க 2 வரும். அப்படித்தானே, இங்க 1 வந்துச்சுன்னா இங்க 2 வரும், 2 வந்துச்சுன்னா 9. சரியா, பிளஸ் அடுத்து இங்க என்ன வரும்? 4ஆல டிவைட் பண்ணா 3 தானப்பா வரும். சரியா,
28 3 51. சரியா? முன்னாங்க 12 12 மீதி 3 31, எளினாங்க 28 மீதி 3. சரியா? 3 வந்திருக்கு. அப்ப 3 அப்படின்னா என்னது? 7. சரியா? ஓகே, அப்படியே எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணுங்க. 9 3 12 12 7 19. அப்போ ஒன்றாம் இலக்கம் எத்தனை? 9. ஆன்சர் 9. சரியா? ஓகே, இதே மாதிரி இது வந்து உங்களுக்கு ஹோம்வொர்க், நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஒன்றாம் இலக்கம். சரியா? அடுத்து பூஜ்ஜியங்களின் எண்ணிக்கை. சரியா? அடுத்து பூஜ்ஜியங்களின் எண்ணிக்கை அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? ஓகே, இதை என்ன பண்ணணும்? நம்மளுக்கு பூஜ்ஜியம் வர்ற மாதிரி பிரிச்சுக்கணும். சரியா? பூஜ்ஜியம் வர மாதிரி எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, பாருங்க, காமனா இருக்கிறது என்னடா இருக்கு? அதிகபட்சம் 5 இருக்கா? 5 பவர், அதாவது 2 பவர் 2 the whole power 6 பிரிச்சுக்கலாமா? இன்ட்டு இத 15 பவர் 10 அப்படின்னு இருக்கும். இதே எப்படி 3 பவர் 3 இன்ட்டு 5 பவர் 10னாலும் பிரிச்சுக்கலாம். சரியா? 3 இன்ட்டு 5 பவர் 10னாலும் பிரிச்சுக்கலாம். சரி, அப்போ இங்க 2 பவர் 12 இன்ட்டு 3 பவர் 10 இன்ட்டு 5 பவர் 10ன்னு வருமா? சரியா? ஓகே, அப்போ 2 இன்ட்டு 5 அதுதானே 10ன்னு வரும். அப்போ 2 பவர் 12 5 பவர் 10ன்னு இருக்கு. ரெண்டுக்கும் காமனா உள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா 2 இன்ட்டு 5 இதானப்பா 10 வரக்கூடியது. அப்போ ரெண்டுக்கும் காமனா இருக்குன்னா 10 12ன்னு இருக்கு. அப்போ ரெண்டுக்கும் காமனா உள்ளது என்னது? 10 தானே? சரியா? 10 தானே? அப்போ பூஜ்ஜியங்களின் எண்ணிக்கை எத்தனை வரும்? 10. ரெண்டுக்கும் காமனா உள்ள 10 தான் என்னது? பூஜ்ஜியங்களின் எண்ணிக்கை. சரியா? ஓகே, அடுத்து இதே மாதிரி முடிவிலி. சரியா? முடிவிலி தொடர்ல என்ன அப்படின்னு கேட்டா இதுக்கு தனியா ஒரு ஃபார்முலாவே உண்டு. சரியா? முடிவிலி கண்டுபிடிக்கிறதுக்கு தனி ஃபார்முலாவே உண்டு. அது நம்ம ஃபார்முலா பார்க்க வேண்டாம். சரியா? ஃபார்முலா பார்க்காம எப்படி ஷார்ட்டா பண்றது அப்படின்னா ஒண்ணுமே இல்லை, 5ஓட மடங்கால டிவைட் பண்ணணும். சரியா? 5ஓட மடங்கால டிவைட் பண்ணணும். சரியா? கொடுத்துருக்கத பாருங்க. இப்போ 365 இத டிவைடட் பை 5. சரியா? டிவைட் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆயிரும்? 4 5 7 35 மீதி 15 3 15 வரும். 73. அடுத்து இதை ஒரு 5ஆல டிவைட் பண்ணுங்க. சரியா? 73 டிவைடட் பை 5. சரியா? 5ஆல டிவைட் பண்ணா என்ன ஆயிரும்? இது டிவைடட் பை 5ன்னு வரும். அதுக்கப்புறம் டிவைடட் பை 25, அதுக்கப்புறம் டிவைடட் பை 125 அந்த மாதிரி வரும். 5 5ஆல டிவைட் பண்ணும்போது. ஓகே, அப்போ 14ன்னு வருமா? சரியா? அதுக்கப்புறம் அந்த 14 டிவைடட் பை 5. சரியா? 14 1 5 2 10. சரியா? எத்தனை வரும்? 2 வரும். அவ்வளவுதான். எல்லாத்தையும் கூட்டிட்டீங்கன்னா அதுதான் என்னது? பூஜ்ஜியங்களின் எண்ணிக்கை. சரியா? ஃபார்முலா உண்டு, அது தேவையில்லை. 5ஓட மடங்கான அப்படியே டிவைட் பண்ணிட்டா போதும், பூஜ்ஜியங்களின் எண்ணிக்கை கிடைச்சிரும். சரியா? 73 14 87 2 89. சரியா? இதான் நம்மளுக்கு ஷார்ட்கட். கொடுத்துருக்க முடிவிலி தொடர் அப்படின்னா என்னது? நம்மளுக்கு எண்ணிட்டு சம்திங் அந்த மாதிரி ஃபார்முலா வரும்பா, அதெல்லாம் நம்மளுக்கு தேவையே இல்லை. கொடுத்துருக்க வேல்யூவை என்ன பண்ணணும்? 5ஆல டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணிட்டு வருதா? சரியா? அதை திரும்படி 5ஆல டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணிட்டு வருதா? இது 5ஓட மடங்கா இருக்கு. சரி, 5க்கு அதிகமா இருக்கு, அதனால மறுபடியும் டிவைட் பண்றோம். டிவைட் பண்ணும்போது 2 வந்துட்டு அதுக்கப்புறம் இதை 5ஆல டிவைட் பண்ண முடியாது, அதனால அதோட ஸ்டாப் பண்ணிடுவோம். ஒருவேளை டிவைட் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா மறுபடியும் டிவைட் பண்ணணும். சரியா? ஓகே தானே? அப்போ பூஜ்ஜியங்களின் எண்ணிக்கை 89. சரியா? அப்போ என்னெல்லாம் பார்த்துருக்கோம்? ஒன்றாம் இலக்கமும் பார்த்துருக்கோம், பூஜ்ஜியங்களின் எண்ணிக்கையும் பார்த்துருக்கோம். அந்த ஒன்றாம் இலக்கம் கொஸ்டின்ஸ் வந்து நீங்க ஹோம்ஒர்க்கா எடுத்துக்கோங்க. ஓகேவா? தேங்க்யூ.